தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு பக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடு பிடிச்சி வேற மாதிரி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் தேசிய அரசியலில் பெரிய புயல். பிரதமர் மோடி அடுத்து என்ன மிக முக்கிய முடிவு எடுக்க போறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தர்மேந்தர் பிரதான பதவி விட்டு தூக்கிறவங்க நான் அவ்வளோ பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சமீபத்தில் சிஎம் அவர்களை பற்றி என்ன பேசினார் ஸ்டேஜில்? சட்டப்பேரவைக்குள்ளே வந்து உன் எலும்பை உடைக்கிற அவனே இவனே வாடா போடான்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி என்னென்னமோ பேசினாப்புல. இன்னும் நான் வெளியில் சொல்ல விரும்பல, அதை போல வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தாப்புல. இது போல் வார்த்தைகளை பயன்படுத்தினவரை பாராட்டலாமா, தூக்கி வச்சு கொண்டாடலாமா, சூப்பர்ப்பா அப்படின்னு கைத்தட்டலாமா? என்ன பண்ண கரெக்டாக இருக்கும்? சட்டப்பூர்வ நடவடிக்கை தானே ஒரே ஒரு தீர்வு இதில். ஓகே, சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்க, அவரை அரெஸ்டும் பண்ணியாச்சு, விசாரணையும் பண்ணியாச்சு. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க. 15 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் அவரை வச்சிருங்கப்பான்னு. இட் மீன்ஸ் சிறையில் அடைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ மக்களே, அவர் இது போல் அவதூறாக பேசுனாங்கன்னு ஒரு கேஸை போட்டு, ஒருமையில் பேசுனான்னு கேஸை போட்டு அவங்கள 15 நாட்கள் சிறையில் அடைக்கிறதுலாம், ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கிறதுலாம் அரிதினும் அரிதான நிகழ்வு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது இப்போ அரங்கேறி இருக்கு. இந்த கோர்ட்டு வாசலில் மார்க்கண்டேயனோட ஆதரவாளர்கள் இருக்காங்களே, அவங்க திரண்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன முழக்கங்கள் முன் வச்சாங்கன்னா, எங்கள் எம்எல்ஏவை பார்க்காம நாங்கள் போக மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்கெல்லாம் அங்கே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ விஷயம் அங்கே ட்ராமட்டிக்காக நடந்து அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த லீகல் ஃபார்மாலிட்டிஸு அங்கே இனிஷியேட் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதில் தாவைக்க அமைச்சர்கள் கொதிச்சு போயிருக்காங்க பல பேருமே. என்ன தைரியத்தில் இப்படிலாம் பேசுகிறீங்க? இப்போ அதே சிஎம் சீட்டில் ஸ்டாலின் அவர்கள் இருந்து அவங்கள பற்றி யாராவது இது போல் பேசியிருந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எங்கள் சிஎம்ஐ பற்றி பேச நாங்கள் கேட்க தாங்க செய்வோன்னு தாவைக்க அமைச்சர்கள் அவ்வளோ கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதுவும் தாவைக்க பேச்சாளர்கள் இருக்காங்களே, ஒவ்வொரு மேடைகள்லையும் மார்க்கண்டேயன் பேசின அந்த ஸ்பீச் இருக்குது பாருங்கள் சிஎம்ஐ பற்றி, அதை போட்டு காமிச்சு கிழின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை திமுகவினர் இப்போ சொல்கிறாங்களே, இது அராஜகம், அடக்குமுறை, என்ன கருத்து சுதந்திரத்துக்கு இங்கே மதிப்பெல்லாம் பிடிச்சி அதுன்னு சொல்கிறாங்களே. முந்தைய ஆட்சியில் ட்வீட் போட்டதுக்கெல்லாம் யாருங்க கேஸை போட்டது? இந்த கேள்வியை டிவி கேஸ் என்ன பல பேர் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். இப்போ இப்படி போயிட்டு இருக்க விஷயம் இல்லை. மக்கள் உங்ககிட்ட நான் கேட்குறேன், இது போல் வார்த்தைகளை ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் சார்ந்து ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு கட்சி பேதம் பார்ப்பீங்களா? எந்த சித்தாந்த பேதம் பார்ப்பீங்களா? அவங்க வயசை பார்ப்பீங்களா? அவங்களோட அரசியல் அனுபவத்தை பார்ப்பீங்களா? தப்பா இல்லையான்னு மட்டும் பார்ப்பீங்க, ஆக்ஷன் எடுப்பீங்களா? அதான் செஞ்சுருக்க மாதிரி இருக்கு இப்போது. ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இவர் மார்க்கண்டேயனோட மகனுங்க. இவர் ப்ரெஸ்ஸில் என்ன சொன்னார்னா, முதல்வர் உங்களோட பையன்தான் உங்கள் கூட இல்லை, என் அப்பா எங்கள் கூட இருக்கணும், அவர் எங்களுக்காகவும் இங்கே மக்களுக்காகவும் உழைச்சவர், அவர் எங்களோடு இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், இப்படிலாம் பண்ணாதீங்க சார் அப்படின்ட்டு சிஎம் அவர்கள் சார்ந்து இவர் இப்படி பேசியிருக்காருங்க. அதாவது எந்த வார்த்தையில் பயன்படுத்தியிருக்காங்க தெரியுதா? குத்தி காமிச்சிருக்காங்க லிட்டரலாக. இந்த நேரத்தில் அவர் பேச வேண்டியது ரெக்வெஸ்ட்டை முன் வச்சிருக்கலாம். ஏன்னா தவறு பண்ணியிருக்காங்கன்னு திட்டவட்டமாக தெரிஞ்சிச்சு, வீடியோ எவிடன்ஸாக இருக்குது அவர் பேசினதெல்லாம். அப்படி இருக்கும் போதும் வந்திருக்க வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் உங்கள் பையன் கூட இல்லை, நான் என் அப்பா கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த நேரத்தில் பேச வேண்டிய பேச்சா இது? இதையும் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க பாருங்கள், கரெக்டாக தான் பேசியிருக்காருன்னு. எப்போ நம்ம மக்கள் நான் இந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறேன், அதனால் அவங்க எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணி பிரயோஜனம் இல்லை. நியாயம் செத்து போயிடும், உண்மை செத்து போயிடும். கட்சி சித்தாந்தம் மட்டும் தான் மனசை கட்சி வரைக்கும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம். அதாவது இவங்க இப்போ பண்ணுறது தப்பு, கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதுன்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க ஸ்டாண்டா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கணும். நீங்களும் கருத்து சுதந்திரத்துக்கு எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் நம்ம பண்ணியிருக்கோமா? இதை நான் பண்ணாங்கன்னு சொல்லலை, பண்ணியிருக்கோமா? யோசிச்சு பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கே கிடைக்கும். ஓகே, இதில் நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கண்டேயன் அவர்கள் பேசுனது தப்புன்னு நான் உண்மையிலேயே ஒத்துக்கிறேன். இதில் எந்த கட்சி ஸ்டாண்டு எதுவும் இல்லை. ஒரு சிஎம் சார்ந்து இது போல வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னா அது தப்பு தான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் சிஎம் சீட்டில் இருந்தாலும் நான் இதை தான் சொல்ல போகிறேன். சிஎம் எலும்பு உடைப்பேன் அப்படின்னு பேசின விஷயங்களை எதை வச்சு நியாயப்படுத்த முடியும்? ஏன்னா இது கிட்டத்தட்ட வன்முறையை தூண்டி விடுற மாதிரி தான். இப்போ இவர் பேச்சை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவரோட ஆதரவாளர்கள் யாராவது சட்டப்பேரவை வளாகத்தை எப்படி நிற்கிறாங்கன்னு வைங்க. இப்போ சிஎம் அவர்களுக்கு ஒரு குரலை கொடுத்தா வரதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க நான் சொல்லியா தெரியணும் உங்களுக்கு. அவங்க ஒரு பக்கம் வந்துட்டாங்கன்னு வைங்க.
இது பப்ளிக்கோட அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தாது? இது ஒரு வெறிய தோண்டி விடுற மாதிரி மாறிடாது? அமைதியின்மை ஏற்படுத்தாது? இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால தான் சட்டப்படி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் இதை தவறுன்னு சொல்கிறது எந்த வகையில் சரின்னு தெரில. சிலர் வக்காலத்து வாங்குறாங்களே, இல்லை அவர் வாய் தவறி பேசிட்டாருப்பா அப்படின்ட்டு. எங்கள் வாய் தவறி பேசுகிற விஷயம் அங்கே இது. அவர் தெள்ள தெளிவாக நிதானமாக தான் பேசுகிறார் ஸ்டேஜில், இல்லை வாய் தவறி பேசுகிற மாதிரி தெரியல. அந்த மேடை முழுக்க எலெக்ஷன் முன்னாடி அவங்க தற்கொலை கூட்டம், அரசியல் தெரியாதுன்னு யார் யாரெல்லாம் சொல்லி இவங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்களோ, இப்போ அந்த அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க, அரசியலில் பழுத்த பழமாக இருக்கிறவங்களே இது போல வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? அப்போ நீங்கள் அவங்களை கை காமிச்சிங்களே தற்கொலைங்க அரசியலை பற்றி என்ன தெரியும்னு, அப்போ இதான் அரசியல் நிஜமில்லையே. இதுதான் பல பேருக்கு ஆதங்கத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு. அண்டு சிஎம் அவர்கள் ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுருந்தாதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லுவேன். எதுக்குன்னா, திமுக எம்எல்ஏஸ் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, சிஎம்மோட எளிமையை உடச்சிரும் அவன் பேசுகிறாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலனாக்கா அப்போ நம்மளும் பேசலாமே. இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் எதிர்த்து பேசணுன்ற பேரில் அவதூறாக நிறைய அசிங்கசியமாக திட்டிக்கிட்டு இருக்கோல, அது இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போவான்னு அப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சு அப்படிங்க இருக்கும். நாளை பின்ன சிஎம் என்ன வந்து உட்காடுறாங்கனாக்கா, விஜய் அவர்கள் எல்லாமே சொல்கிறோம், நாளைக்கு வந்து உட்காடுறாங்கனாக்கா அப்போ அவங்களும் இதே போல யாரா பேசினாங்கனாக்கா அதுவும் தப்பு தான். புரியுதா? சில விஷயங்களில் அரசு ஆக்ஷன் எடுத்தே தீரணும், அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இல்லை அது இதுன்னு சென்டிமெண்ட்டாலாம் பேசி மகங்கெல்லாம் சொன்னாங்கனாக்கா இது எப்படி எடுத்துக்க முடியும் எல்லாரும்? சிபிஎம்மோட சண்முகம் அவர் இப்போ இந்த பழனி முருகர் கோயில் லேண்ட் இஷ்யூ இருக்குல்ல, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பழனி முருகர் கோயில் பத்திரப்பதிவு மோசடின்றது இப்போ எல்லாரும் பேசப்பட்டு இருக்கு. ஆனால் இதில் அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணிங்க மைண்டில் வச்சுக்கோங்க, உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் மட்டத்தில் கூட்டு மோசடி நடந்திருக்கும்னு இவர் அடித்து சொல்கிறாரு. ஸோ சிபிசிஐடி விசாரணை இதை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு, அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாருங்க. ஆக்சுவலாக மக்கள் நாங்கள் ஒரு விஷயம் கேட்குறேன், சிஎம் விஜய் அவர்கள் பணமே பார்க்காத ஒரு மனுஷன் கிடையாது, கோடி கோடியாக பணத்தை பார்த்தவர் தான், ரைட்டு. அவர் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க அந்த வார்னிங்க, அதாவது நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் ஆன்லாம் நினச்சிங்கன்னா அவ்வளோதான்ட்டு சொன்னதை செஞ்சுட்டும் இருக்காங்க. இட் மீன்ஸ் கட்சியில் இருக்க ஒருத்தர் மேலே எதனா களங்கம் ஏற்படுது, குற்றச்சாட்டு ஏற்படுதுன்னா உடனே கட்சி விட்டு தூக்கிடுறாங்க. அவங்களுக்கே அந்த நிலைமைனா மினிஸ்டர்ஸ் நிலைமை யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன உடலில் மாட்டினாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏற்பட்ட ஒரு பார்ட்டியில் இருக்கவங்க எந்த அளவுக்கு கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டு காசு பார்க்கலாம் நினச்சிருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த ஃபுல்லாக விசாரித்தா இது இப்போ ஆரம்பிச்சிருக்க மாதிரி தான் தெரியாது, சில வருஷமாக போயிட்டுருக்க மாதிரி தெரிஞ்சதுனாக்கா உண்மையான குற்றவாளி யாருன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். பார்ப்போம், இப்போ ஒரு கன்க்ளூஷன் வர வேணாம், வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே. உண்மை முகத்திரை இதுக்கப்புறம் கண்டிப்பாக கிடைக்கப்படும், அப்போ தெரியும் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு. இதுக்கு மாத்திரம் முக்கியமான டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதாவது வர்ற 5ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் தாக்கலாக போகுதுங்க. டேட்டாக சொல்லியாச்சு. அதுவும் தாவேக்கா அரசோட முதல் பட்ஜெட் இதாங்க ஹைலைட்டு. இந்த பட்ஜெட் தாக்கலான அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட் இருக்குல்ல, அதையும் தாக்கல் பண்ண போகிறோன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ பேரவையில் அடுத்த சம்பவத்தை பார்க்குறதுக்கு மக்கள் எல்லாம் ரெடியாக இருந்துக்குங்க. 5ஆம் தேதி அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. இதுக்கு மத்தியில் தேசிய அரசியல் பக்கம் போனாக்கா அங்கே நிலைமை வேற மாரி போயிட்டுருக்கு. டெல்லியில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவங்க போராட ஆரம்பித்தாங்களா, பார்லிமெண்ட்டை நோக்கி நகர ஆரம்பித்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி போலீஸார் வந்து தடுத்து தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவ்வளோ பெரிய கிளாஷாக போயிட்டுருக்கா. இதில் ஒரு கட்டத்தில் இந்த சிஜேபி கட்சியினர் கை தட்டி வழி அனுப்பி விட்டாங்க. அந்த நிகழ்வு நடந்துச்சு. அதாவது அந்த கலவர தடுப்புக்காக வந்திருந்த காவலர்கள் இருக்காங்களே, அவங்க இந்த போராட்ட காலத்தை விட்டு வெளியே போனாங்க. அப்போ அவங்கள கை தட்டி வாழ்த்தி வெளியே அனுப்பி விட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனால் போராட்ட காலத்தில் வீசிக்கிட்டு இருக்க அனல் இன்னும் மேலே மேலே தான் போயிட்டுருக்கு. இரவு முழுக்க அவங்க போராடியும் அந்த அனல் தனிஞ்சா மாதிரி தெரியல. 70 பேர் இதற்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 200க்கும் மேற்பட்டவங்க காயம்பட்டிருக்காங்க. 20 அரசு வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறதா அங்கே இருக்க அதிகாரிகள் இப்போ இந்த நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் நீதி கேட்குற எங்களை ரத்தம் சிந்த வச்சுக்கிட்டு இருக்க இந்த கவர்மெண்ட்டுன்னு அபிஜித் தீப்கர் இருக்கார்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர், அவர் இங்கே சொல்லியிருக்காரு. அண்ட் பிரதமர் மோடி அவர்கள் தான் உத்தரவிட்டு இவ்வளோ பெரிய விஷயங்கள் எங்களுக்கு எதிராக பண்ண வச்சிருக்காருன்னு அப்படி ஒரு விஷயத்த அவர் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பிச்சாங்களா காக்ரோச் சைட்லேருந்து. இதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, நீட் விவகாரத்தை அரசியலாக்காதீங்கப்பான்றாரு. அந்த கொஸ்டின் பேப்பரை யார் லீக் பண்ணாங்களோ அவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டர் அறிவுறுத்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த எந்தெந்த மாநிலங்கள்லாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆச்சோ அந்தந்த மாநில அரசுகளே ஆக்ஷன் எடுக்கணுன்ற மாதிரி விஷயத்தையும் கிரண் ரிஜிஜு இங்கே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக மத்திய உள்துறை அமைச்சகம்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த துறையோட லீடு யாருங்க? அமித்ஷா அவர்கள். அவர் தான் பாஜக தான் அமித்ஷா. அப்பேற்பட்ட ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னா எல்லாரும் ஈகராக இருக்காங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் முடிவுன்றது இப்போ செகண்டரி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் முடிவு ரொம்ப ரொம்ப ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணும். எனக்கு தெரிஞ்சு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கோரிக்கை நிறைவேற்றப்படும்ன்ற மாதிரி தான் தோணுது. விஷயம் பார்க்குறப்ப அப்படி தான் போய்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்றா. இதை இன்னும் உறுதிப்படுத்துகிற வகையில் டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்க மாணவர்களுக்காக
நம்ம புதுச்சேரி இருக்குல்ல, இங்கே போராட ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள்லாம். தீப்பந்தங்களை கையில் ஏந்தி புதுச்சேரியில் மாணவர்கள் போராட்டம். தர்மேந்திர பிரதான் பதவி விலகி ஆகணும்னு எல்லாரும் கோரிக்கைகளை வலியுறுத்தலாம் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதுச்சேரி பக்கம் வந்தாச்சா, அப்படியே தமிழ்நாடு பக்கம் வாங்க. தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் போராட்டம் மெல்ல மெல்ல ஆரம்பிச்சிருக்குங்க. இன்ஃபேக்ட் இதில் மாணவர்கள் பங்களிப்புன்ற விஷயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அது கூட இன்னொன்று நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். பாஜக சித்தாந்த எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க பல பேரும் வாலண்டியர் தரன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த டெல்லியில் போராடிட்டு இருக்க மாணவர்களுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இந்த இன்டென்ஷன்லையும் இங்கே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு மத்தியில் டெல்லியில் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் இந்த சிஜேபி போராட்டமா, இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி, இன்னொரு பக்கம் பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த விவசாயிகள்லாம் டெல்லியை நோக்கி ஊர்வலமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா பஞ்சாயத்து, நாம் இதுக்கு முன்னாடி கணிச்சிருந்த ஒரு வீடியோ ஞாபகம் இருக்கா? அமெரிக்காவோட இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தில் சைன் போட்டிருக்காங்க. இதில் இந்தியாவில் இருக்க முக்கியமான மார்க்கெட்ஸை, நம்ம வேளாண் சார்ந்தும் பால்வளம் சார்ந்தும் மார்க்கெட்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை எதிர்த்து விவசாயிகளை போராடுவாங்கன்னு சொன்னோம்ல, தான் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக அப்பயே இந்திய அரசு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. இங்கே இருக்க விவசாயிகளுக்கு பாதிப்பு வராதுங்க, பால்வளம் சார்ந்தவங்களுக்கு பாதிப்பு வராதுங்க, லைட்டாக ஒரு சில விஷயங்களை இங்கே இல்லாத விஷயங்கள் தான் கொண்டு வர சொல்கிறாங்க, அவ்வளோதான்ற மாதிரி அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் விவசாயிகள் அதை ஏற்றுக்க ரெடியாக இல்லைங்க. டெல்லி வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ அவங்க வேறு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, கூட்டம் கூட்டமாக வந்து. அடுத்தடுத்த போராட்டங்களால் டெல்லி இப்போ ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை விட இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? மத்திய அரசுக்கும் டெல்லிக்கும் தலைவலி கொடுக்குற மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாரு, நேராக கிளம்பி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கார்ல, அவரை சந்திச்சிட்டாரு. சந்திச்சுட்டு, ஏங்க இந்த டெல்லியில் அந்த சிஜேபி பசங்க அந்த மாணவர்கள் போராடினாங்கனாக்கா என்னங்க அடிக்கிறாங்க, மாணவர்கள் தானே, நம்ம நாட்டோட மாணவர்கள் தானே, எப்படி அடிக்கலாம், இதை பற்றி நாடாளுமன்றத்தை விவாதிக்கணும்னு ஒரு புதிய குண்டத்துக்கு போட்டார் சபாநாயகர்கிட்ட. சபாநாயகர் மற்ற விஷயங்களுக்கே அவ்வளோ சீக்கிரம் தலையாட மாட்டாங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்குறாங்க, ஓகேவா சொல்ல போகிறாரு. இந்த விஷயம் ராகுல் காந்தி நல்லா தெரியும்ல. அவர் என்ன வான் பண்ணிட்டாரு, நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களோ இல்லையோ பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணுறதுக்கு, நீங்கள் அனுமதி கொடுத்தா ஓகே, அங்கே போய் விவாதிச்சுக்கலாம். அப்படி நோன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியை சேர்ந்த முக்கியமான எம்பிஸ்லாம் இருக்கும்ல, எல்லாருமே வந்து காலத்தில் நிற்போம், நாடாளுமன்ற வளாகத்தில் போராடுவோன்னு இவங்க பங்குக்கு ப்ரெஷரை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் இப்போ அடுத்தடுத்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினதாக இருக்க. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் தாவேகா, இந்திய அளவில் சிஜேபி, இந்த அடுத்தடுத்த மாற்றங்கள் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா அரசியல் மாற்றம் சார்ந்து இந்த ரெண்டு முனைப்புகளையும் பார்க்க முடியுது. அதில் ஒருத்தவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, இன்னொருத்தவங்க மத்திய அமைச்சர் பதவி விலக சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் கேட்குறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.